ராஜினாமா பண்ணாங்க இல்லையா இந்த 4 பேரு, இவங்க எதுக்காக ராஜினாமா பண்ணணும்? இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலயும் பேசும் பொருளா இருக்கு. இப்ப நாங்க அத பேசுறோம், சொல்றோங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, எதுக்கு திடீர்னு இவங்க ராஜினாமா பண்ணணும்? அதிமுகல இருந்து தாவேக்காக்கு போன இந்த 4 எம்எல்ஏக்களும் ஒரு நேர்மையா நாங்க கேட்கிறோமே, நீங்க உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு நீங்க மாறினீங்கன்னா, உங்களோட இடத்துல இருந்து ஆல்ரெடி நீங்க எம்எல்ஏப்பா. எம்எல்ஏவுக்கு இல்லாத ஒரு பவரா நீங்க இருந்து செய்யலாமே. அந்த ஆதாயம் அப்படிங்கிறதுதான் நாங்கெல்லாம் குதிரை பேரம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப இவங்க காசு வாங்கிட்டு தான் போறாங்க அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லாம இது எங்கேயோ ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. இது திமுக மட்டும் இந்த விமர்சனத்தை வைக்கல, அதிமுக இருந்தும் வைக்கிறாங்க. பார்க்கக்கூடிய நிறைய அரசியல் விமர்சகரும் வைக்கிறாங்க. ஏங்க நார்மலா இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்கல்ல, காசுக்காக தான் அவங்க அங்க போயிருப்பாங்க போல, இவங்க எல்லாம் எங்கத்த போய் அது தலைமைச் செயலகமா இல்ல தாவேக்காவுடைய கட்சி ஆபீஸ் தான் தெரியலையே. இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இன்னைக்கு நிழல் முதல்வரா நடமாடிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் உடனே போய் பாக்குறாங்க. சரி மரியாதை நிமித்தமா தான் போய் பாத்திருக்காங்கன்னு பார்த்தா சால்வ ரெடியா இருக்கு. சரி சால்வ கூடி விடுங்க, போட்டுட்டு போறாங்க. ஏங்க கட்சி காடலாமா அங்க தலைமைச் செயலகத்துல கொடுப்பாங்க? இதெல்லாம் ஒரு அநியாயமா இல்லையா? நேர்மையா சொல்லுங்க. இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில இப்படி நடந்திருக்கா? அதுவும் ஆட்சிக்கு வந்து ஒரு 20 நாள் 22 நாள் இப்படி எல்லாம் ஒரு கொடுமையை நம்ம பார்த்திருப்போமா? தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நாகநந்தினி மேம். வணக்கம் மேம். மேம், இன்றைய தினம் ஆளுநரை சந்திக்க இபிஎஸ் தரப்புல இருந்து போயிருந்தாங்க. பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும் அதற்கு ஆளுநர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் வெளியில இருக்கிற தகவல் படி இருக்கிற ராஜினாமா பண்ணிட்டு போன 4 பேர் மேலேயும் சிபிஐ விசாரணை நடத்தணும், அதாவது குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமா வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கரெக்ட் தானே மேடம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இவங்க வந்து ராஜினாமா பண்ணாங்க இல்லையா இந்த 4 பேரு, இவங்க எதுக்காக ராஜினாமா பண்ணணும்? இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலயும் பேசும் பொருளா இருக்கு. இப்ப நாங்க அத பேசுறோம், சொல்றோங்கிறதெல்லாம் தாண்டி மக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, எதுக்கு திடீர்னு இவங்க ராஜினாமா பண்ணணும்? ஏன் எதிர்க்கட்சியா இருந்தா இத்தனை நாள் திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்க்கட்சி, இல்ல அதிமுக ஆளுங்கட்சி திமுக எதிர்க்கட்சியா இருந்து எந்த எம்எல்ஏக்களும் எந்த ஒரு நலத்திட்டமும் அந்த தொகுதிக்கு செஞ்சது இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இன்னொன்னு என்னன்னா, இவங்க திடீர்னு மாறுறதுக்கு என்ன? உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு இவங்க மாறுறாங்களா? இப்போ அதிமுகல இருந்து தாவேக்காக்கு போன இந்த 4 எம்எல்ஏக்களும் ஒரு நேர்மையா நாங்க கேட்கிறோமே, நீங்க உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு நீங்க மாறினீங்கன்னா, உங்களோட இடத்துல இருந்து ஆல்ரெடி நீங்க எம்எல்ஏப்பா. எம்எல்ஏவுக்கு இல்லாத ஒரு பவரா நீங்க இருந்து செய்யலாமே. இன்னும் ஒரு எதிர்கட்சியா இருந்து நீங்க பண்ணும்போது, அதாவது எதிர்கட்சியாக இல்லைனாலும் ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய கட்சியில இருந்து நீங்க பண்ணும்போது நிறைய கேள்விகள் எழுப்பலாம். இன்னும் ஆளுங்கட்சி செய்யக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறது சுட்டி காமிச்சு நம்மளால பேச முடியும். சோ இவங்க என்னத்துக்கா அப்போ அங்க என்ன நடந்திருக்கும்? மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருந்தா தங்களை, அதாவது தெளிந்த அறிவுல தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க ரெட்டையில நிக்கிறீங்க, அந்த தொகுதியிலயும் விசில் சின்னம் இருந்துச்சு. ஆனா அது வேண்டாம், அந்த விசில் சின்னம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அதிமுக இருந்தா, அதிமுக எம்எல்ஏ இருந்தா போதும். உங்களை தானே பெரும்பான்மையான மக்கள் தேர்வு செஞ்சாங்க. அப்ப நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. அப்ப நீங்க நல்லது செய்வீங்கன்னு நினைச்சுதானே அவங்க உங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க திடீர்னு இல்ல எங்கனால மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது, அதனால நான் மாறுறேன்னு சொல்றது ஒரு சப்ப கட்டு கட்டுற ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன குழந்தை கூடி இதெல்லாம் நம்பவா முடியும் அப்படின்னு கேக்குற மாதிரி இல்லையா? கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக மட்டும்தான் அவங்க அந்த கட்சிக்கு போயிருக்காங்க. அந்த ஆதாயம் அப்படிங்கிறதுதான் நாங்கெல்லாம் குதிரை பேரம் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப இவங்க காசு வாங்கிட்டு தான் போறாங்க அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லாம இது எங்கேயோ ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கு. இது திமுக மட்டும் இந்த விமர்சனத்தை வைக்கல, அதிமுக இருந்தும் வைக்கிறாங்க. பார்க்கக்கூடிய நிறைய அரசியல் விமர்சகரும் வைக்கிறாங்க. ஏங்க நார்மலா இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்கல்ல, காசுக்காக தான் அவங்க அங்க போயிருப்பாங்க போல, இவங்க எல்லாம் எங்கத்த போய் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு. அப்போ கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுவும் நீங்க பாருங்க, அது தலைமைச் செயலகமா இல்ல தாவேக்காவுடைய கட்சி ஆபீஸ் தான் தெரியலையே. இல்ல இந்த மாதிரி ஏதாச்சும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இன்னைக்கு ஒரு சில பேர் எல்லாம் சொல்றாங்க, ஏன் அதிமுகல எம்எல்ஏவா இருந்துட்டு எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு போய் திமுகவுல இணைஞ்சதெல்லாம் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க அதிமுக எம்எல்ஏ வந்து திமுகல நின்று ஜெயிச்ச கதையும் இருக்கேன்னு பேசுறாங்க, ஒத்துக்கிறோம். ஆனா அதெல்லாம் என்ன இப்படிங்கிறதுக்குள்ள நடந்துச்சா?
இவங்களுக்கு மட்டும் எப்படிங்க நடக்குது? ஏங்க 22 நாள் தான் ஆச்சு, எங்க அண்ணன் ஆட்சியில உட்கார்ந்து 22 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு சொல்றீங்கன்னு பேசக்கூடியவங்க, அப்ப இன்னைக்கு 22 நாளுக்குள்ள இவ்ளோ ஒரு அதிமுகன்ற ஒரு கட்சியை உடைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு யார் தைரியத்தை கொடுத்தா? என்ன பலம் இவங்க பின்னாடி இருக்கு? யாரு பின்னாடி இருந்து இயக்குறா? அப்போ அந்த விட்டமின் டி, விட்டமின் பாவா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுல தான் நம்ம பார்க்கிறோம். அதுவும் இல்லாம எவ்வளவு பெரிய விஷயங்க. ஆக்சுவலி அவங்க கட்சி தாவல் பண்ணிட்டாங்க. அதற்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன பண்றாரு? கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவங்க மேல பாயணும்னு அதுக்காக மனுவை கொடுத்திருக்காங்க சபாநாயகர் கிட்ட. ஆனா சபாநாயகர் என்ன பண்ணணும்? அப்படி அந்த தரப்புல இருந்து வந்து ராஜினாமா பண்றவங்கள வெயிட் பண்ணுங்க, உங்க மேல இப்படி இருக்கு, உங்க கட்சியில நீங்க போய் பேசுனீங்களா, உங்களுடைய துணை பொதுச் செயலாளர்கிட்ட நீங்க இதை பத்தி விளக்கத்தை கொடுத்தீங்களா, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எங்க கிட்ட கொடுக்குறீங்களா, ஏதாச்சும் ஒரு விசாரணை பண்ணிருக்கணுமா இல்லையா? இப்ப இவங்க சொல்றதை பார்த்தா என்னன்னா ஆளுநர் கதை தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு RN ரவி அவர்கள் போயிட்டாரு, அதுக்கு பதிலா நம்மளுடைய சபாநாயகர் JCT அவர்கள் வந்திருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தா எதுவுமே அவங்க வந்து என்ன சொல்றது, தன்னிச்சையா அவங்க முடிவு எடுக்கிறாங்க. கேட்டா சபாநாயகருக்கு ஒரு அபரிவிதமான ஒரு பவர் இருக்கு, அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. என்னங்க, உங்களையும் தேர்வு செய்தது மக்கள் தான். சட்டப்பேரவைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு, தலைமைச் செயலகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதெல்லாம் இல்லாம கீழே ராஜினாமா கொடுக்குறாங்க, மேல உடனே படிக்கட்டு ஏறி போனா அமைச்சர் ஆபீஸ். அது இன்னைக்கு நிழல் முதல்வரே அவருதான் அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பேச்சு இருக்கு. ஏன்னா முதல்வரை யாருனாலையும் பார்க்க முடியும். முதல்வருக்கு மிகப்பெரிய ஒரு திரை போட்டு வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நிழல் முதல்வரா நடமாடிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் உடனே போய் பாக்குறாங்க. சரி, மரியாதை நிமித்தமா தான் போய் பாத்திருக்காங்கன்னு பார்த்தா சால்வை ரெடியா இருக்கு. சரி, சால்வை கூடி விடுங்க, போட்டுட்டு போறாங்க. ஏங்க, கட்சி கார்டெல்லாமா அங்க தலைமைச் செயலகத்துல கொடுப்பாங்க? இதெல்லாம் ஒரு அநியாயமா இல்லையா? இப்போ நம்ம அதிமுக தரப்புல இருந்து பேசக்கூடிய அன்பரசன் சார் அவரெல்லாம் சொல்றாரு இல்லையா, இப்போ என்ன சொல்றாங்க, இப்ப இந்த கார்டெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இப்ப சபாநாயகர் அவர்களுக்கு எல்லா பவரும் இருக்கிறது உண்மையை வச்சுக்கலாம். ஆனா அவர் நோட்டிபிகேஷன் சொல்லணும்ல, இந்த மாதிரி இவங்க வந்து விலகி இருக்காங்க, இல்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட முறைப்படி அவர் கன்வே பண்ணணும் இல்ல. இப்ப இவங்க எங்க சட்டத்தை மதிக்கிறாங்க? இப்போ விஜய் அவர்கள் முன்னாடி தாவேகா தலைவரா இருக்கும்போது என்ன சொன்னாரு, நாங்கெல்லாம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி சொன்னாங்கல்ல மேடம், எல்லாரும் டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்டா இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்டா இருக்கும். இப்ப அங்க என்ன நடக்குது? தலைமைச் செயலகத்துல என்ன டிரான்ஸ்பரண்ட்? இது வரைக்கும் டெல்லி போயிட்டு வந்து தலைவர், அதாவது எங்க CM அவர்கள், ஏன்னா பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் எங்களுக்கும் அவர் தான் CM. அதனால எங்க CM அவர்கள் என்ன பேசினாரு, என்ன பண்ணாருன்னு 24 மணி நேரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த டிரான்ஸ்பரன்சியும் வரல. என்ன பேசினாங்க என்னன்னு. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல என்ன நடக்குது? எப்படி இப்படி மாத்திக்க முடியும்? எப்படி இதெல்லாம் உடனடியே நடக்க முடியும்? இது வந்து மக்களுக்கான கவர்மெண்ட் மாதிரி தெரியலையே. இது ஏதோ வந்து ஆள் பிடிக்கிற கவர்மெண்ட் மாதிரி இல்ல இருக்கு. வாங்க வாங்க அப்படின்னு. இப்ப அவங்க வைச்ச கோரிக்கைப்படி ஆளுநர் அதுக்கான ஸ்டாண்ட் எடுத்து வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இப்ப விஜய் அவர்கள் மீது கூட குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னா அவர் மேல கூட CBI விசாரணை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. கண்டிப்பா CBI விசாரணை நடத்திதானே ஆகணும். தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தானே. இப்போ நீங்க வந்து சொல்றீங்கல்ல, இன்னமும் வந்து ஊழல், அப்படி ஊழல் நடந்துருச்சு, திமுக அதிமுகல ஃபுல்லா ஊழலாதான் இருக்கு அப்படின்னு. இப்போ இன்னொரு டைலாக் எனக்கு இங்க ஞாபகம் வருது மேடம். அவர் சொன்னார்ல பிரச்சாரத்துல பேசும்போது, விஜய் சார் சொன்னார்ல, ஒண்ணு நீ இன்னொன்னு நான், ஒன்னா இல்லைன்னா நீ, இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க நான் மட்டும்தான், அதாவது தாவேகா மட்டும்தான், யாரா இருந்தாலும் எங்க கிட்ட வந்து சேருங்க, உங்களுக்கு தேவையான விட்டமினை நாங்க அனுப்புறோம். அது சோஃபா மூலியமாவும் அனுப்புவோம், இல்லைன்னா டைரக்டா டிரான்சாக்டும் பண்ணுவோம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்றோம், இல்ல குதிரை பேரத்து மூலமா நாங்க ஏதோ ஒண்ணு பண்றோம். ஆனா யாரா இருந்தாலும் இனி எங்களுக்கு கீழேதான் இருக்கணும்ன்ற மாதிரி இது கொண்டு போறது இல்லையா? இது ஜனநாயகத்துக்கான ஆட்சியா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல நேர்மையா இருக்கிறவங்க, எந்த, அதாவது தாவேகா கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருந்தாலும் சரி, நேர்மையா சொல்லுங்க, இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் சூழ்நிலையில இப்படி நடந்திருக்கா? அதுவும் ஆட்சிக்கு வந்து ஒரு 20 நாள் 22 நாள் இப்படி எல்லாம் ஒரு கொடுமையை நம்ம பார்த்திருப்போமா? இதுக்கு முன்னாடி பார்த்தா திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி, அதை தாண்டி இருக்கக்கூடிய நிறைய கட்சிகள்லயும் சரி, ஏன் BJP கூட எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி எல்லாம் அதிரடியா ஒரு பேரம் பேசி ஒரு ஆட்களை கூப்பிட்ட கதை எங்கேயுமே நம்ம பார்க்கல.
ஆனா இது ரொம்ப வந்து என்ன சொல்றது, மக்கள் எல்லாம் இத பாத்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூடி அச்ச உணர்வே இல்லாம தாவேக்கா இப்படி நடந்துக்குதா அப்படிங்கறது தோணுது. நான் என்ன கேக்குறேன், சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பாரா நீங்க கேக்குறீங்க. உண்மையாலுமே சபாநாயகர் நம்ம சரியா பண்ணணும், நான் சரியா மக்களுக்கான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த குதிரை பேரம், அதாவது இந்த ராஜினாமையா அவர் அக்செப்ட் பண்ணிருக்க கூடாதுங்க. ஏன்னா அவங்க மேல ஆல்ரெடி கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு. இது எப்படின்னா பேக் டோர் வழியா போய் உள்ள வர மாதிரி தானே. ஏன்னா இவங்க மேல ஆல்ரெடி ஒரு வழக்கு, அதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குற்ற பின்னணி இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள இது எப்படி மூடி மறைக்கிற மாதிரி, நீ வேணா ராஜினாமா பண்ணிட்டு நம்ம எல்லாம் கிளீன் ஆயிட்டோம், புதுசா போய் சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சியில போய் சேர்றதா? அப்ப கார்டு வரைக்கும் அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க மேடம், அவங்க ஃபர்ஸ்டே வந்து இதெல்லாம் ப்ரீ பிளான் தானே. அப்ப இது மக்களை ஏமாத்துறதுக்கான கட்டுக்கிறது தானே. இது வந்து என்ன சொல்றது, எந்திரமில்லை தந்திரமில்லை அப்படிங்கிற மாதிரி இங்க என்னையா நடக்குது அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. எப்படிங்க கீழே ராஜினாமா கடிதம், அந்த செகண்ட் மேல போனா உடனே நீங்க தாவேக்கையில இணைஞ்சதுக்கான அந்த கட்சிக்கான கார்டு, இதெல்லாம் வந்து இதை ஏத்துக்கிற அளவுக்கு நம்மளால முடியல. இது என்ன நடக்குதுன்னே நம்மளுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுல வெளியே வந்து ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்குறாங்க, நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் வந்து இது தூய்மையான ஆட்சின்னு நினைக்கிறேன். இது என்ன தூய்மையான ஆட்சி இல்ல சொல்லுங்க. அதாவது ஒரு நீதிமன்றத்து மேல கூட இன்னைக்கு தாவேக்கா அரசுக்கு பயம் இல்லையா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்போ ஒரு நீதிமன்றம் இருக்கு, இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அப்போ இதையெல்லாம் பார்த்தா நம்ம மேல பெரிய வழக்கு போடப்படும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வெல்லாம் இல்லையா? நம்ம மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீமை விளைவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இவங்களுக்கு புரிய மாட்டேங்குதா? யோசிச்சு பாருங்க மேடம், எனக்கு இந்த மாதிரியான ஒரு லைன் தான் தோணுது. ஓகே. இப்படியே இப்போ தாவேக்காவினர் தொடர்ந்து அதிமுகவை குறி வச்சு இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு அவங்க இதுல இணைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதிமுகவோட வருங்காலத்துல என்ன ஆகுறது? அப்படி அதிமுகங்கிறதே ஒண்ணு இல்லாம போயிருமோ? இல்ல அப்படிங்கிறது எனக்கு அப்படி தோணவே இல்ல. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் வந்து அதிமுகக்கு ஆதரவா பேசணும்னு நினைக்கல. ஆனா உண்மையாலுமே பரவாயில்ல. அதாவது என்ன சொல்றது, அந்த திராவிட சித்தாந்தம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மேடம், அதுல எல்லாம் இது எனக்கு வெளிப்படுது. உண்மையாலுமே அவங்க வந்து எடுத்த முடிவுகள் 25 பேர்னா 25 பேர்த்தையும் உடனடியா அந்த எம்எல்ஏக்கள்ல யாரு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள தூக்குனதாகட்டும், மாவட்ட செயலாளர் உட்பட்ட அடிப்படை உறுப்பினர் பதவி எல்லாம் எடுத்ததாகட்டும், அதை தாண்டியும் அதிமுக இங்க நிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த விதைச்சாரு பாருங்க அங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு உண்மையாலுமே நல்ல விஷயம், அது ஒரு பாராட்டத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது அடிமட்ட கட்சிக்காரருக்கு ஒரு உணர்வா இருந்துச்சு இல்லைங்களா? ஏன்னா இப்ப மாறுறாங்க பாத்தீங்களா, இந்த அதிமுக இருந்து திமுக மாறுறது, சாரி அதிமுக இருந்து தாவேக்காக்கு மாறுறது, இப்ப மாறுறாங்க இல்லையா திடீர்னு அவங்க எல்லாருமே உண்மையான உணர்வு உள்ளவங்க கிடையாது. மக்களுக்கும் அவங்க நல்லது செய்ய மாட்டாங்க, அவங்களால கட்சிக்கும் ஒரு நல்லதும் இருக்காது. உண்மையா அப்படிதான் இருக்கு. ஏன்னா உணர்வு உள்ளவங்க யாரும் அதை செய்வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட ஒரு முரணுக்காக, உங்களுடைய தனிப்பட்ட ஒரு சுகத்துக்காக, உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து நான் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க போய் அங்க தஞ்சமடைஞ்சதாதான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, நீங்க வந்து உண்மையாலுமே எங்களுக்கு சேவை பண்ண வரீங்கன்னா யாரும் சொல்ற மாதிரி இல்ல. உடனே நீங்க கேட்கலாம், இதானே மேடம் முன்னாடி ஓபிஎஸ் வந்தாரு, இங்க கொள்கைன்னு ஒண்ணு இருக்குங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. திமுகல இருந்து அதிமுகக்கு போவாங்க, இல்ல அதிமுகல இருந்து திமுகக்கு வருவாங்க. ரொம்ப கஷ்டம் தான் இந்த பிஜேபிக்கு போறதுங்கிற விஷயமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு முன்னாடி, அதாவது தாவேக்கா வர்றதுக்கு முன்னாடியான ஒரு அரசியல் வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா அந்த கொள்கை வேறு, அந்த கொள்கை எங்களுக்கு ஒத்து வராது. பட் ஏன் திமுகவையும் அதிமுகவையும் நம்ம எங்க 2 பேத்துக்கும் கொள்கை ஒண்ணுதான். இப்பவும் நம்ம சொல்லுவோம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்கியே தீர்ப்போம், ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வறுமையை விடுத்து அதாவது வேற்றுமை சாரி வறுமையை விடுத்து தீமையை, அதாவது தாழ்மையை எதிர்ப்போம், அந்த மாதிரி. அடுத்தது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி. சோ இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்குமே தவிர இது 2 பேத்துக்கும் ஒரே நிலைப்பாட்டுல தான். சோ அந்த விஷயம் வந்து இதை நாங்க மாத்திக்கவே முடியாது. இங்க தலைமையில மட்டும்தான் வேறுபாடு. இப்ப தலைமைத்துவம் யாரு அப்படிங்கறதுலதான் பிரச்சனையே தவிர, ஆனா அதிமுக திமுக உங்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல கொள்கை ஒண்ணுதான். அதை தாண்டி திமுக அப்படிங்கிறது அதிமுக ஒரு தாய் கழகம் மாதிரிதான் இருக்கு. அப்ப என்ன தாவேக்கு என்ன அதிமுக தாய் கழகமா? தாவேக்கு என்ன உருவாகி பல வருஷங்கள் ஆச்சா, இல்ல பல யுகங்கள் கண்டிருக்கா? சரி, ஃபர்ஸ்ட் தாவேக்கானுடைய கொள்கை என்ன? இத்தனை பேர் போய் இணையறாங்க பண்றாங்க எல்லாம் சரி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு வார்த்தையை சொன்னாங்களே, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்களா?
அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. சோ இதெல்லாம் நீங்க வந்து யோசிச்சு பார்க்கும்போது இவங்க பண்றது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு செயல் அப்படிங்கிறது மக்களுக்கு அது வந்து புரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கேஸ் கர்நாடகால நடந்திருக்கு இல்ல மேடம். இப்போ 20 அதாவது இவர் சொல்றாருல சபாநாயகருக்கு சட்டம் 21 பிரிவின்படி இந்த மாதிரியான பவர்கள் இருக்கு. அவங்க வந்து மாத்துறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னாலும் அந்த இடத்துலதான் சொல்றாங்க நோட்டிபிகேஷன் ஒண்ணு கொடுக்கணும் முன்னாடியே. நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கட்சி மாறுதல் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும். அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு இன்னொரு கட்சியில போய் அவங்க இணைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்கப்படாது. இந்த விஷயம் உடனே சோசியல் மீடியால வெளியே வந்தோன்னதான் இவங்க திரும்பவும் நைட்டு அவங்க எல்லாம் போய் சேர்ந்தாங்க இல்லையா, திரும்பவும் நைட் ஒரு 8 மணிக்கு மேல திரும்பவும் கட்சி மாறுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் செஞ்சாங்க. ஆனா அது வரைக்குமே சபாநாயகர்கிட்ட இருந்து நோட்டிபிகேஷன் வரல அப்படிங்கறதா அதிமுக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்க போறோம். சோ அப்படி இருக்கும்போது இப்போ சமீபமா சோசியல் மீடியால கூட போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி அதாவது எம்எல்ஏவா இருந்து இந்த மாதிரி ஜெயிச்சு அப்புறம் வேற கட்சிக்கு போகணும்ன்றதுக்காக நாங்க ராஜினாமா பண்றவங்கள 20 வருஷம் எலெக்ஷன்ல நிக்க வைக்க கூடாதுன்னு எல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சோசியல் மீடியால போயிட்டு இருந்த விஷயத்த நம்ம பார்த்தோம். இது என்னன்னா ஒரு மக்களுடைய மனநிலை, அவங்க சூழல், அதை தாண்டி கவர்மெண்ட் இங்க எவ்வளவு வந்து ஒரு பொருளாதாரத்துல எவ்வளவு விஷயம் போட்டிருக்கோம், ஒவ்வொருத்தரோட உழைப்பு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தலை ரொம்ப தன்னுடைய சுயலாபத்துக்காக ஈஸியா மாத்திட்டு அதை வந்து அசால்ட்டா எடுத்துக்க கூடாது இல்லையா. சோ அதுதான் இங்க வந்து ப்ரையாரிட்டியா பார்க்கப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயோட குறிக்கோள், சிஎம் இருக்கக்கூடிய விஜய் அவர்களோட குறிக்கோள் அதிமுகவை பலவீனப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் அவர் இதெல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறீங்களா? அவர்தான் பண்றாரா இல்ல பண்றாரா? இல்ல சிஎம் சார் தானே சொல்றீங்க, சிஎம் விஜய் சாரோட குறிக்கோளா இல்ல அந்த கூட இருக்கக்கூடிய அமைச்சர் அதான் நிழல் சிஎம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் அவங்களுடைய மாமியார் லீமா ரோஸ் மார்டின் அவங்களுடைய குறிக்கோளா? இதுதானங்க இப்ப பெரிய விஷயமா இருக்கு. இங்கிருந்து மாமியார் ஆளை அனுப்புறதும் அங்கிருந்து அவங்க மருமக ஆளை சரின்னு சொல்லி ஏத்துக்கிறதும் அப்படிதானே போயிட்டு இருக்கு. ஏன் இவங்க உண்மையா சொல்லுங்க, இவங்க லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காங்க என் மேல் இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் உங்க மேல தவறான குற்றச்சாட்டுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏன் அந்த 25 பேத்துல நீங்களும் போனீங்க? எனக்கு வாய்ப்பு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த ரெட்டை சின்னம் தான். நான் இங்கதான் நிப்பேன்னு பொதுச் செயலாளர் பின்னாடி தானே நீங்க நின்றுக்கணும். ஏன் நீங்க அவங்களோட சேர்ந்தீங்க? இப்ப எதுக்கு திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி சார் கூட எதுக்கு போய் இணைஞ்சீங்க? இப்ப என்ன நடக்குது உங்களுக்குள்ள? அது எப்படி நீங்க வாரிசு அரசியலே எதிர்த்தவங்க நீங்க வந்து எப்படி தாவேக்காவுக்கு போகணும்னு நினைச்சீங்க? புரிஞ்சுதா மேடம்? ஏன்னா லீமா ரோஸ் மார்டின் ஃபர்ஸ்ட் அங்கதானே போகணும்னு நினைச்சாங்க. அவங்க தானே ஒவ்வொரு எம்எல்ஏக்களையா பேசி பேசி கூட்டிட்டு போய் அவங்க விஜய் அவர்கள் சிவி சண்முகம் சார் ஆபீஸுக்கு வரும்போது கையெல்லாம் பிடிச்சு ரொம்ப ரிக்வஸ்ட் எல்லாம் பண்ணி அப்படியே பூரி படைஞ்சாங்களே. அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடந்துச்சு. லீமா ரோஸ் மேடம் தானே செஞ்சாங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அப்ப இவங்களுக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க இப்போ எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்து இல்ல இப்போ அவங்க இணைஞ்சிருக்காங்க என்ன அர்த்தம்? நான் நினைக்கிறது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இடத்த லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். எனக்கு எதுவும் அப்படிதான் தோணும். அவங்க வந்து அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்க பொதுச் செயலாளரா வரணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதுதான் இப்ப மக்களுக்கு எழுந்த கேள்வியா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கு. இப்போ இது இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறாரு, வரவங்களுக்கு எல்லாம் கார்டு போட்டு கொடுக்குறாரு அமைச்சர். இங்க வந்து என்ன பண்றாங்க, மேடம் தானே முன்னிலையில் நின்று எல்லாமே பேசுறாங்க. லீமா ரோஸ் மேடம் தானே பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க இல்லாம இருக்கணும். பிரஸ் மீட் எல்லாம் கூட அவங்க தானே கொடுக்குறாங்க. செய்தி தொடர்பாளர் கொடுக்குறாங்களா இல்ல எஸ்பி வேலுமணி சார் எல்லாம் ரொம்ப முன்னாடி இருந்த அமைச்சர்ஸ் அவங்க எல்லாம் கூட பயந்து பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா லீமா ரோஸ் மேடம் வந்து டைரக்டா கொடுத்துறாங்களே, ஆமா நல்லது நடக்கும், நாங்க இணைய போறோம், நாங்க எங்க பொதுச் செயலாளரோட பேசிட்டு இருக்கோம், நாங்க எல்லாம் இவங்கதானே ஃபர்ஸ்ட் லீடு கொடுத்ததே. 20 நாளைக்கு முன்னாடி தாவேகா ஜெயிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க தானே ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் வெளியே விடுறாங்க. இல்ல நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், 2 கட்சியும் இணைஞ்சிரும், அப்படி இணையறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இவங்க தானே அப்போ அதுக்கெல்லாம் லீடா இருக்கும்ன்ற எண்ணம் தானே நமக்கு எல்லாம் தோணுது. அப்ப அதை நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? உண்மைக்கும் சொல்ல போனா இவங்க வந்து எங்க இப்போ முக்கியமா மக்களினுடைய பார்வைக்கே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு இங்க மேடம் லீமா ரோஸ் மார்டின் அவர்கள் இருக்கிறாங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா சார் இருக்கிறார்.
இப்ப இவங்க 2 பேரும் தான் இணைப்பு பாலமா இருந்து இதை 2 இது பண்றாங்கன்னு பார்க்கணும். இன்னொன்னு நல்லா யோசிச்சு பாத்தீங்களா, ஆதவர்ஜுனா சார் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சி.வி. சண்முகம் சாரை வந்து விஜய் சார் பார்க்க போகும்போதெல்லாம் இதை பத்தி பேசல. அதாவது நாங்க வந்து அமைச்சர் கொடுக்க மாட்டோம் பண்ண மாட்டோம்ல ஓப்பனா பேசல. என்னைக்கு கட்சி தாவல் தடை சட்டம் போட்டாங்க, இது பிரச்சனை ஆகும்னு தெரியுதோ அப்ப அமைச்சர் பதவியை நாங்க கொடுக்க முடியாது. அதாவது அதிமுக இருந்து வர்றவங்க யாருக்கும் அமைச்சர் பதவி கொடுக்க முடியாது. ஆனா அதிமுகல இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் எங்களோட தோழமையோட பழகுறாங்க. யார் வந்தாலும் நாங்க வந்து கட்சியில இணைச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு யோசிச்சீங்களா? ஏன்னா இங்க கட்டமைப்பே இல்லை. தாவேகாக்கு ஒரு கட்டமைப்பு கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அதை வலுப்படுத்தணுன்றதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சு கீழ இருந்து எப்படியாச்சும் அதிமுகவை நிலைக்குலைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன் ஏற்பாடா அதெல்லாம் இல்ல. இவங்க கரெக்டுங்க, ப்ரீ பிளான்டுன்னு சொல்லலாம். முன் ஏற்பாடா ப்ரீ பிளான்டா இவங்க வந்து முடிவு பண்ணிட்டு தான் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இது மிஷன் ஆஃப் வந்து என்னன்னா ஃபேமிலி ஆஃப் ஆதவர்ஜுனா சாரோட ஃபேமிலியோட மிஷனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துலதான் கொண்டு போய் விடுது. ஆனா இது தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்துட்டே இருக்கிறாங்க. இதுக்கு மேலதான் இனி தெரியும். இன்னைக்கு போய் ஆளுநரை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கும் விஜய் சார் அவர்கள் 10 நிமிஷம் தான் பிஎம் சாரை பார்த்ததுக்கான விஷயமும் கனெக்டிங் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் இருந்துட்டுதான் இருக்கு. ஓகே மேம், நிச்சயமாக மேம். நிறைய தகவல் நேயர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.